நான் 30 ஆண்டுகளாக இந்த விஷயத்தை விட்டு விலகியிருக்கிறேன். எளிய கணிதம் என்னவென்றால், சில திட்டங்கள் வேலை செய்கின்றன, சில இல்லை. இரண்டையும் குறை கூறுவதற்கு எந்த காரணமும் இல்லை. அடுத்த கட்டத்துக்குச் செல்லுங்கள், என்றார். பிராட் பிட், ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்ட் விருதை ஏற்றுக்கொள்கிறார். ஹெய்ன்ஸ் பெர்க்ரூன் 1936இல் நாஜி ஜெர்மனியிலிருந்து தப்பி ஓடினார். அவர் அமெரிக்காவில் குடியேறினார். அங்கு அவர் UC-இல் இலக்கியம் பயின்றார். பெர்க்லி. பெரும்பாலான கணக்குகளின்படி அவர் தனது இளமை பருவத்தில் குறிப்பிட்ட வாக்குறுதியை காட்டவில்லை. ஆனால் 1990களில் பெர்க்ரூயன் எந்த அளவிலும் எல்லா காலத்திலும் மிகவும் வெற்றிகரமான கலை விற்பனையாளர்களில் ஒருவராக இருந்தார். 2000ஆம் ஆண்டில் பெர்க்ரூன் தனது பெரிய சேகரிப்பான பிக்காசோஸ், பிராக்ஸ், கிளீஸ் மற்றும் மாடிசஸ் ஆகியவற்றின் ஒரு பகுதியை ஜெர்மன் அரசாங்கத்திற்கு 100 மில்லியன் யூரோக்களுக்கு விற்றார். இது ஒரு பேரமாக இருந்தது. ஜேர்மனியர்கள் அதை ஒரு நன்கொடை என்று திறம்பட கருதினர். இந்த வசூலின் தனியார் சந்தை மதிப்பு $1 பில்லியன் அதிகமாக இருந்தது. ஒரு நபர் பெரிய அளவிலான தலை சிறந்த படைப்புகளை சேகரிக்க முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. கலை எவ்வளவு பெறுகிறதோ அவ்வளவு அகநிலை. இந்த நூற்றாண்டின் மிகவும் விரும்பப்படும் படைப்புகள் என்னவாக மாறும் என்பதை வாழ்க்கையின் ஆரம்பத்தில் யாராலும் எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியும்? நீங்கள் திறமை என்று சொல்லலாம். நீங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். முதலீட்டு நிறுவனமான ஹாரிசன் ரிசர்ச் 3வது விளக்கத்தை கொண்டுள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. பெரிய முதலீட்டாளர்கள் ஏராளமான கலைப்பொருட்களை வாங்கினர் என்று நிறுவனம் எழுதுகிறது. ஒரு துணைக்குழு பெரிய முதலீடுகளாக மாறியது. மேலும் போர்ட்ஃபோலியோவில் உள்ள சிறந்த கூறுகள் திரும்பியதன் மூலம் போர்ட்ஃபோலியோ வருவாய் ஒன்றிணைக்க அனுமதிக்க அவை நீண்ட காலத்திற்கு வைக்கப்பட்டன. அவ்வளவுதான் நடக்கும் என்றார். பெரிய கலை விற்பனையாளர்கள் குறியீட்டு நிதிகளைப் போல செயல்பட்டனர். அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் வாங்கினர். அவர்கள் அதை போர்ட்ஃபோலியோக்களில் வாங்கினர். அவர்கள் விரும்பிய தனிப்பட்ட துண்டுகள் அல்ல. பின்னர் அவர்கள் உட்கார்ந்து ஒரு சில வெற்றியாளர்கள் வெளிவரும் வரை காத்திருந்தனர். அவ்வளவுதான் நடக்கிறது. ஒருவேளை பெர்க்ரூயன் போன்ற ஒருவர் தனது வாழ்க்கையில் வாங்கிய படைப்புகளில் 99% சிறிய மதிப்பு மாறிவிட்டது. ஆனால் மற்ற 1% பிக்காசோ போன்ற ஒருவரின் வேலையாக மாறினால் அது முக்கியமல்ல. பெர்க்ரூன் பெரும்பாலான நேரங்களில் தவறாக இருக்கலாம், இன்னும் அற்புதமாக சரியாக முடிவடையும். வணிகத்திலும் முதலீட்டிலும் நிறைய விஷயங்கள் இந்த வழியில் செயல்படுகின்றன. நீண்ட வால்கள் விளைவுகளின் விநியோகத்தின் தொலைதூர முனைகள் நிதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அங்கு ஒரு சிறிய எண்ணிக்கையிலான நிகழ்வுகள் பெரும்பாலான விளைவுகளுக்கு காரணமாக இருக்கலாம். நீங்கள் கணிதத்தை புரிந்து கொண்டாலும் அதை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம். ஒரு முதலீட்டாளர் பாதி நேரம் தவறாக இருக்க முடியும் மற்றும் இன்னும் ஒரு செல்வத்தை சம்பாதிக்க முடியும் என்பது உள்ளுணர்வு அல்ல. நிறைய விஷயங்கள் தோல்வியடைவது எவ்வளவு இயல்பானது என்பதை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று அர்த்தம். அவர்கள் அவ்வாறு செய்யும்போது நாம் அதிக எதிர்வினை ஆற்றுவதற்கு இது காரணமாகிறது. ஸ்டீம்போர்ட் வில்லி வால்ட் டிஸ்னியை ஒரு அனிமேட்டராக வரைபடத்தில் வைத்தார். வணிக வெற்றி மற்றொரு கதையாக இருந்தது. டிஸ்னியின் முதல் ஸ்டுடியோ திவாலாகிவிட்டது. அவரது திரைப்படங்கள் தயாரிக்க மிகவும் விலை உயர்ந்தவையாக இருந்தன, மேலும் மூர்க்கத்தனமான அடிப்படையில் நிதியளிக்கப்பட்டன. 1930களின் நடுப்பகுதியில் டிஸ்னி 400க்கும் மேற்பட்ட கார்ட்டூன்களை தயாரித்திருந்தது. அவர்களில் பெரும்பாலோர் குறுகியவர்களாக இருந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் பார்வையாளர்களால் நேசிக்கப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலோர் ஒரு செல்வத்தை இழந்தனர். ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 டுவார்ஃபஸ் எல்லாவற்றையும் மாற்றியது. 1938ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அது சம்பாதித்த $8 மில்லியன் நிறுவனம் முன்பு சம்பாதித்ததை விட அதிகமாக இருந்தது. இது டிஸ்னி ஸ்டுடியோவை மாற்றியது. நிறுவனத்தின் அனைத்து கடன்களும் அடைக்கப்பட்டன. முக்கிய ஊழியர்களுக்கு தக்கவைப்பு போனஸ் கிடைத்தது. நிறுவனம் பர்பாங்கில் ஒரு புதிய அதிநவீன ஸ்டுடியோவை வாங்கியது. அது இன்றும் உள்ளது. ஒரு ஆஸ்கார் விருது வால்ட்டை பிரபலத்திலிருந்து முழுமைக்கு மாற்றியது ஊதப்பட்ட பிரபலங்கள். 1938 வாக்கில்
அவர் பல 100 மணிநேர திரைப்படங்களை தயாரித்திருந்தார். ஆனால் வணிக அடிப்படையில் ஸ்னோ ஒயிட்டின் 83 நிமிடங்கள் மட்டுமே முக்கியமானவை. பெரிய, இலாபகரமான, பிரபலமான அல்லது செல்வாக்குமிக்க எதுவும் ஒரு வால் நிகழ்வின் விளைவாகும். 1000 அல்லது மில்லியன் கணக்கான நிகழ்வுகளில் ஒன்று. மேலும் நமது பெரும்பாலான கவனம் பெரிய, இலாபகரமான, பிரபலமான அல்லது செல்வாக்குமிக்க விஷயங்களுக்கு செல்கிறது. நாம் கவனம் செலுத்தும் பெரும்பாலானவை ஒரு வால் விளைவாக இருக்கும்போது அவை எவ்வளவு அரிதானவை மற்றும் சக்தி வாய்ந்தவை என்பதை குறைத்து மதிப்பிடுவது எளிது. சில வாளால் இயக்கப்படும் தொழில்கள் வெளிப்படையானவை. துணிகர மூலதனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விசி 50 முதலீடுகளைச் செய்தால் அவற்றில் பாதி தோல்வியடையும் என்றும் 10 நன்றாகச் செய்யும் என்றும் 1 அல்லது 2 நிதியின் வருவாயில் 100% இயக்கும் போனன்சாஸாக இருக்கும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். முதலீட்டு நிறுவனமான கோரிலேஷன் வென்ச்சர்ஸ் ஒரு முறை எண்களை நசுக்கியது. 2 முதல் 2014 வரை 21,000க்கும் மேற்பட்ட துணிகர நிதிகளில் 65% பணத்தை இழந்தது. 2.5% முதலீடுகள் 10x முதல் 20x செய்யப்பட்டன. 1% 20 மடங்கிற்கும் அதிகமான வருவாயை ஈட்டியது. 0.5% 20,000 இல் சுமார் 100 நிறுவனங்கள் 50 மடங்கு அல்லது அதற்கு மேல் சம்பாதித்தன. அங்குதான் தொழில்துறையின் பெரும்பாலான வருவாய் வருகிறது. இதுதான் துணிகர மூலதனத்தை மிகவும் ஆபத்தானதாக ஆக்குகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். வி.சி.யில் முதலீடு செய்யும் அனைவருக்கும் அது ஆபத்தானது என்பது தெரியும். பெரும்பாலான ஸ்டார்ட் அப்கள் தோல்வியடைகின்றன. மேலும் உலகம் ஒரு சில மெகா வெற்றிகளை அனுமதிக்கும் அளவுக்கு மட்டுமே உள்ளது. நீங்கள் பாதுகாப்பான, கணிக்கக்கூடிய மற்றும் நிலையான வருவாயை விரும்பினால் நீங்கள் பெரிய பொது நிறுவனங்களில் முதலீடு செய்கிறீர்கள். அல்லது நீங்கள் அப்படி நினைக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், வாள்கள் எல்லாவற்றையும் இயக்குகின்றன. காலப்போக்கில் பெரிய பொதுப் பங்குகளிடையே வெற்றியின் விநியோகம் துணிகர மூலதனத்தில் இருப்பதை விட மிகவும் வேறுபட்டதல்ல. பெரும்பாலான பொது நிறுவனங்கள் தோல்வியுற்றவை. சில நன்றாக செயல்படுகின்றன, மேலும் ஒரு சில அசாதாரண வெற்றியாளர்களாக மாறுகின்றன. இது பங்குச் சந்தையின் பெரும்பாலான வருவாயை கணக்கிடுகிறது. ஜே.பி. மோர்கன் அசெட் மேனேஜ்மெண்ட் ஜே.பி. மோர்கன் அசெட் மேனேஜ்மெண்ட் 1980ஆம் ஆண்டு முதல் ரஸ்ஸல் 3000 குறியீட்டிற்கான வருமான விநியோகத்தை வெளியிட்டது. இது ஒரு பெரிய, பரந்த பொது நிறுவனங்களின் தொகுப்பு. 2.1 அனைத்து ரஸ்ஸல் 3000 பங்கு கூறுகளில் 40% அவற்றின் மதிப்பில் குறைந்தது. 70% இழந்தது மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒருபோதும் மீட்கப்படவில்லை. குறியீட்டின் ஒட்டுமொத்த வருமானம் அனைத்தும் 7% கூறு நிறுவனங்களிலிருந்து வந்தது. அவை குறைந்தது 2 நிலையான விலகல்களால் சிறப்பாக செயல்பட்டன. துணிகர மூலதனத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயம் இதுதான். ஆனால் இது ஒரு சலிப்பான, பன்முகப்படுத்தப்பட்ட குறியீட்டிற்குள் நடந்தது. பெரும்பாலான பொது நிறுவனங்களின் இந்த வீழ்ச்சி எந்தத் தொழில்துறையையும் காப்பாற்றாது. அனைத்து பொது தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை அவற்றின் பெரும்பாலான மதிப்பை இழக்கின்றன, மேலும் அவை ஒருபோதும் மீட்கப்படுவதில்லை. பொது நிறுவனமாகவும் ரஸ்ஸல் 3000 உறுப்பினராகவும் மாற ஒரு குறிப்பிட்ட அளவிலான வெற்றியை அடைந்திருக்க வேண்டும். இவை நிறுவப்பட்ட நிறுவனங்கள், இரவு நேர தொடக்கங்கள் அல்ல. இன்னும் கூட, பெரும்பாலானவர்களின் ஆயுட்காலம் தலைமுறைகளில் அல்ல, ஆண்டுகளில் அளவிடப்படுகிறது. இந்த நிறுவனங்களில் ஒன்றை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கரோல்கோ ரஸ்ஸல் 3000 குறியீட்டின் முன்னாள் உறுப்பினர். இது 1980கள் மற்றும் 1990களில் முதல் 3 ராம்போ திரைப்படங்களான டெர்மினேட்டர் 2, பேசிக் இன்ஸ்டிங்க்ட் மற்றும் டோட்டல் ரீகால் உள்ளிட்ட சில பெரிய படங்களை தயாரித்தது. க்ரோல்கோ 1987இல் பகிரங்கப்படுத்தப்பட்டது. இது ஒரு பெரிய வெற்றியைப் பெற்றது. வெற்றிக்குப் பிறகு வெற்றியைப் பெற்றது. இது 1991ஆம் ஆண்டில் $500 பில்லியன் வருவாயை ஈட்டியது. $400 மில்லியன் சந்தை மூலதனத்தை கட்டளையிட்டது. அப்போது பெரிய பணம்.
குறிப்பாக ஒரு திரைப்பட ஸ்டுடியோவுக்கு. பின்னர் அது தோல்வியில் முடிந்தது. பிளாக்பஸ்டர்கள் நிறுத்தப்பட்டன. ஒரு சில பெரிய பட்ஜெட் திட்டங்கள் தோல்வியடைந்தன. 19 நூற்றாண்டுகளின் நடுப்பகுதியில் கரோல்கோ வரலாறு படைத்தது. இது 1996 இல் திவாலாகிவிட்டது. பங்கு பூஜ்ஜியத்திற்கு செல்கிறது. ஒரு நல்ல நாள். பேரழிவுகரமான இழப்பு. மேலும் 10 பொது நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் காலப்போக்கில் அனுபவிக்கின்றன. கரோல்கோவின் கதை தனித்துவமானது என்பதால் சொல்லத் தகுதியற்றது, ஆனால் அது பொதுவானது என்பதால். இந்த கதையின் மிக முக்கியமான பகுதி இங்கே 1980 ஆம் ஆண்டிலிருந்து ரஸ்ஸல் 3073 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. இது ஒரு அற்புதமான திருப்புமுனை. அதுவே வெற்றி. குறியீட்டில் உள்ள நிறுவனங்களில் 40% திறம்பட தோல்வியடைந்தன. ஆனால் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட 7% கூறுகள் டட்ஸை ஈடு செய்ய போதுமானதாக இருந்தன. ஹெய்ன்ஸ் பெர்குயனைப் போலவே. ஆனால் பிக்காசோ மற்றும் மார்டிஸிற்கு பதிலாக மைக்ரோசாப்ட் மற்றும் வால்மார்ட்டுடன். ஒரு சில நிறுவனங்கள் சந்தையின் பெரும்பாலான வருவாயை கணக்கிடுவது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனங்களுக்குள் இன்னும் அதிக வால் நிகழ்வுகள் உள்ளன. 2018ஆம் ஆண்டில் S&P 500 வருவாயில் 6% அமேசான் செலுத்தியது. அமேசானின் வளர்ச்சி கிட்டத்தட்ட முற்றிலும் பிரைம் மற்றும் அமேசான் வெப் சர்வீசஸ் காரணமாகும். அவை ஃபயர் போன் முதல் டிராவல் ஏஜென்சிகள் வரை நூற்றுக்கணக்கான தயாரிப்புகளை பரிசோதித்த ஒரு நிறுவனத்தில் வால் நிகழ்வுகளாகும். 2018ஆம் ஆண்டில் குறியீட்டின் வருவாயில் கிட்டத்தட்ட 7% ஆப்பிள் பொறுப்பாகும். மேலும் இது ஐபோனால் பெருமளவில் இயக்கப்படுகிறது. இது தொழில்நுட்ப தயாரிப்புகளின் உலகில் வால்களைப் போலவே வால் ஒய் ஆகும். இந்த நிறுவனங்களில் யார் வேலை செய்கிறார்கள்? கூகுள் பணியமர்த்தல் ஏற்றுக்கொள்ளும் விகிதம் 2% ஆகும். 2 ஃபேஸ்புக் 1%. ஆப்பிள் சுமார் 2% ஆகும். 2-4. எனவே வால் வருவாயை இயக்கும் இந்த வால் திட்டங்களில் பணிபுரியும் நபர்கள் வால் தொழில்களைக் கொண்டுள்ளனர். ஒரு சில விஷயங்கள் பெரும்பாலான முடிவுகளுக்கு காரணமாகின்றன என்ற கருத்து உங்கள் முதலீட்டு போர்ட்ஃபோலியோவில் உள்ள நிறுவனங்களுக்கு மட்டும் பொருந்தாது. இது ஒரு முதலீட்டாளராக உங்கள் சொந்த நடத்தையின் ஒரு முக்கிய பகுதியாகும். ஒரு இராணுவ மேதை பற்றிய நெப்போலியனின் வரையறை தன்னைச் சுற்றியுள்ள அனைவரும் பைத்தியமாக இருக்கும்போது சராசரி காரியத்தைச் செய்யக்கூடிய மனிதர் என்பதாகும். முதலீட்டிலும் அப்படித்தான். பெரும்பாலான நிதி ஆலோசனைகள் இன்றைய காலத்தைப் பற்றியவை. நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இன்று நல்ல பங்குகள் வாங்குவது எப்படி இருக்கும்? ஆனால் இன்று பெரும்பாலான நேரம் அவ்வளவு முக்கியமானதாக இல்லை. ஒரு முதலீட்டாளராக உங்கள் வாழ்நாளில் இன்று அல்லது நாளை அல்லது அடுத்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சிறிய எண்ணிக்கையிலான நாட்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. 1% நேரம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கலாம். உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் பைத்தியம் பிடிக்கும் போது. 1900 முதல் 2019 வரை ஒவ்வொரு மாதமும் $1 சேமித்தால் என்ன நடக்கும் என்பதை கவனியுங்கள். நீங்கள் அந்த $1 ஒவ்வொரு மாதமும் அமெரிக்க பங்குச் சந்தையில் முதலீடு செய்யலாம். மழை அல்லது பிரகாசம். பொருளாதார வல்லுநர்கள் வரவிருக்கும் பொருளாதார பின்னடைவைப் பற்றியோ அல்லது புதிய கரடிச் சந்தையைப் பற்றியோ கூச்சலிடுகிறார்களா என்பது முக்கியமல்ல. நீங்கள் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள். இந்த வழக்கைச் செய்யும் ஒரு முதலீட்டாளரை அழைப்போம். ஆனால் பொருளாதார பின்னடைவின் போது முதலீடு செய்வது மிகவும் பயமாக இருக்கலாம். எனவே பொருளாதாரம் மந்த நிலையில் இல்லாதபோது உங்கள் $1 பங்குச் சந்தையில் முதலீடு செய்யலாம். பொருளாதார பின்னடைவில் இருக்கும்போது எல்லாவற்றையும் விற்கலாம். உங்கள் மாதாந்திர $1 பணமாக சேமிக்கலாம். மேலும் பொருளாதார பின்னடைவு முடிவடையும் போது எல்லாவற்றையும் மீண்டும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்யலாம். இந்த முதலீட்டாளரை நாம் ஜிம் என்று அழைப்போம். அல்லது ஒருவேளை மந்த நிலை உங்களை பயமுறுத்துவதற்கு சில மாதங்கள் ஆகலாம். பின்னர் நீங்கள் சந்தைக்கு திரும்புவதற்கு முன்பு நம்பிக்கையை மீண்டும் பெற சிறிது நேரமாகும். பொருளாதார பின்னடைவு இல்லாதபோது நீங்கள் பங்குகளில் $1 முதலீடு செய்கிறீர்கள். பொருளாதார பின்னடைவு முடிந்த 6 மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் முதலீடு செய்கிறீர்கள். நாங்கள் உங்களை டாம் என்று அழைப்போம்.
இந்த 3 முதலீட்டாளர்களுக்கும் காலப்போக்கில் எவ்வளவு பணம் கிடைக்கும்? சு 435,551 உடன் முடிவடைகிறது. ஜிம் $257,386 வைத்திருக்கிறார். டாம் $2,34,476. சு 1 மைல் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். 1900 முதல் 2019 வரை 1428 மாதங்கள் இருந்தன. அவர்களில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பொருளாதார பின்னடைவின் போது இருந்தவர்கள். எனவே பொருளாதாரம் மந்த நிலையிலோ அல்லது அதற்கு அருகிலோ இருந்த 22% நேரத்தில் அவளை குளிர்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் ஜிம் அல்லது டோமை விட கிட்டத்தட்ட முக்கால்வாசி பணத்தை சு முடிக்கிறார். ஒரு சமீபத்திய உதாரணம் கொடுக்கஃப் 2008 ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலும் 2009 ஆம் ஆண்டின் முற்பகுதியிலும் ஒரு முதலீட்டாளராக நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது 2008 ஆம் ஆண்டிலிருந்து 2009 ஆம் ஆண்டு வரை நீங்கள் செய்த எல்லாவற்றையும் விட உங்கள் வாழ்நாள் வருவாயில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களின் வேலைகள் மணிநேர சலிப்பின் மணிநேரங்கள் வெறும் பயங்கரவாத தருணங்களால் நிறுத்தப்படுகின்றன என்று பழைய பைலட் நகைச்சுவை உள்ளது. முதலீட்டிலும் அப்படித்தான். ஒரு முதலீட்டாளராக உங்கள் வெற்றி பயங்கரவாதத்தின் நிறுத்தி வைக்கப்பட்ட தருணங்களுக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படும், கப்பல் கட்டுப்பாட்டிற்காக செலவிட்ட ஆண்டுகள் அல்ல. முதலீட்டு மேதையின் ஒரு நல்ல வரையறை என்னவென்றால், தங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் பைத்தியமாக இருக்கும்போது சராசரி காரியத்தைச் செய்யக்கூடிய ஆண் அல்லது பெண். வாள்கள் எல்லாவற்றையும் இயக்குகின்றன. வணிகம், முதலீடு மற்றும் நிதி ஆகியவற்றில் வாள்கள் எல்லாவற்றையும் இயக்குகின்றன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது நிறைய விஷயங்கள் தவறாக, உடைந்து, தோல்வியடைந்து, வீழ்ச்சியடைவது இயல்பானது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல பங்கு எடுப்பாளராக இருந்தால் நீங்கள் சரியாக இருப்பீர்கள், ஒருவேளை பாதி நேரம். நீங்கள் ஒரு நல்ல வணிகத் தலைவராக இருந்தால் உங்கள் தயாரிப்பு மற்றும் மூலோபாய யோசனைகளில் பாதி வேலை செய்யும். நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டாளராக இருந்தால் பெரும்பாலான ஆண்டுகள் சரியாக இருக்கும், மேலும் நிறைய மோசமாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல தொழிலாளியாக இருந்தால் பல முயற்சிகள் மற்றும் சோதனைகளுக்குப் பிறகு சரியான துறையில் சரியான நிறுவனத்தை காண்பீர்கள். நீங்கள் நன்றாக இருந்தால் அவ்வளவுதான். பீட்டர் லிஞ்ச் நம் காலத்தின் சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவர். இந்த தொழிலில் நீங்கள் அற்புதமாக இருந்தால் நீங்கள் 10-ல் 6 முறை சரியாக இருக்கிறீர்கள் என்று அவர் ஒருமுறை கூறினார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சரியானவராக இருக்க வேண்டிய துறைகள் உள்ளன. உதாரணமாக, ஒரு விமானத்தை பறக்க விடுவது. நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா நேரத்திலும் குறைந்தபட்சம் நன்றாக இருக்க விரும்பும் துறைகள் உள்ளன. ஒரு உணவக சமையல்காரர் சொல்லலாம். முதலீடு, வணிகம் மற்றும் நிதி ஆகியவை இந்த துறைகளைப் போன்றவை அல்ல. முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒன்று என்னவென்றால், யாரும் எல்லா நேரத்திலும் நல்ல முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். மிகவும் ஈர்க்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் செயல்படுத்தப்படும் பயங்கரமான யோசனைகளால் நிரம்பியுள்ளனர். அமேசானை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய நிறுவனத்தில் தோல்வியுற்ற தயாரிப்பு வெளியீடு சாதாரணமாகவும் நன்றாகவும் இருக்கும் என்று நினைப்பது உள்ளுணர்வு அல்ல. உள்ளுணர்வாக தலைமை நிர்வாக அதிகாரி பங்குதாரர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நாங்கள் இப்போது மிகப்பெரிய தோல்விகளில் வேலை செய்கிறோம். நான் கேலி செய்யவில்லை. அவற்றில் சில ஃபயர்ஃபோனை ஒரு சிறிய பிழிப்பைப் போல தோற்றமளிக்கப் போகின்றன. ஃபயர்ஃபோனில் அமேசான் நிறைய பணத்தை இழப்பது பரவாயில்லை, ஏனெனில் இது பல்லாயிரக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கும் அமேசான் வலை சேவைகள் போன்றவற்றால் ஈடு செய்யப்படும். மீட்புக்கு வாள்கள். நெட்ஃபிக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ரீட் ஹேஸ்டிங்ஸ் ஒருமுறை தனது நிறுவனம் பல பெரிய பட்ஜெட் தயாரிப்புகளை ரத்து செய்வதாக அறிவித்தார். அவர் பதிலளித்தார், எங்கள் வெற்றி விகிதம் இப்போது மிக அதிகமாக உள்ளது. நான் எப்போதும் உள்ளடக்க குழுவை தள்ளுகிறேன். நாம் அதிக ஆபத்தை எடுக்க வேண்டும். நீங்கள் இன்னும் பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை முயற்சிக்க வேண்டும், ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அதிக ரத்து விகிதம் இருக்க வேண்டும். இவை தவறான எண்ணங்கள் அல்லது பொறுப்பின் தோல்விகள் அல்ல.
வாள்கள் எவ்வாறு வெற்றியை இயக்குகின்றன என்பதற்கான புத்திசாலித்தனமான ஒப்புதல் அவை. ஒவ்வொரு அமேசான் பிரைம் அல்லது ஆரஞ்சு என்பது புதிய கருப்பு உங்களுக்குத் தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கும். இது ஏன் உள்ளுணர்வு அல்ல என்பதன் ஒரு பகுதி என்னவென்றால், பெரும்பாலான துறைகளில் நாம் முடிக்கப்பட்ட தயாரிப்பை மட்டுமே பார்க்கிறோம். வால் வெற்றி தயாரிப்புக்கு வழிவகுத்த இழப்புகள் அல்ல. தொலைக்காட்சியில் நான் பார்க்கும் கிறிஸ் ராக் வேடிக்கையானது, குறைபாடற்றது. ஒவ்வொரு ஆண்டும் டஜன் கணக்கான சிறிய கிளப்களில் நிகழ்த்தும் கிறிஸ் ராக் பரவாயில்லை. அது வடிவமைப்பால். எந்த நகைச்சுவை மேதை என்ன நகைச்சுவைகள் நன்றாக வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் அளவுக்கு புத்திசாலி அல்ல. ஒவ்வொரு பெரிய நகைச்சுவை நடிகரும் தங்கள் பொருட்களை பெரிய இடங்களில் பயன்படுத்துவதற்கு முன்பு சிறிய கிளப்களில் சோதிக்கிறார்கள். ராக் ஒருமுறை சிறிய கிளப்புகளை தவறவிட்டாரா என்று கேட்கப்பட்டார். அவர் பதிலளித்தார், நான் ஒரு சுற்றுப்பயணத்தைத் தொடங்கும்போது நான் அரங்குகளில் தொடங்குவது போல் இல்லை. இந்த கடைசி சுற்றுப்பயணத்திற்கு முன்பு நான் நியூ பிரன்ஸ்விக்கில் ஸ்ட்ரெஸ் பேக்டரி என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் நிகழ்ச்சியை நிகழ்த்தினேன். சுற்றுப்பயணத்திற்கு தயாராகி சுமார் 40 அல்லது 50 நிகழ்ச்சிகளைச் செய்தேன். ஒரு செய்தித்தாள் இந்த சிறிய கிளப் அமர்வுகளை விவரித்தது. இது குறிப்புகளின் பக்கங்கள் வழியாக ராக் கட்டை விரல் மற்றும் பொருளுடன் தடுமாறுவதை விவரித்தது. நான் இந்த நகைச்சுவைகளில் சிலவற்றை வெட்ட வேண்டியிருக்கும் என்று அவர் நடுப்பகுதியில் கூறுகிறார். நெட்ஃபிக்ஸ் இல் நான் பார்க்கும் நல்ல நகைச்சுவைகள் நூற்றுக்கணக்கான முயற்சிகளின் பிரபஞ்சத்திலிருந்து வெளியேறிய வாள்கள். முதலீட்டிலும் இதே நிலைதான். வாரன் பஃபெட்டின் நிகர மதிப்பு அல்லது அவரது சராசரி வருடாந்திர வருவாயை கண்டுபிடிப்பது எளிது. அல்லது அவரது சிறந்த, மிகவும் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் கூட. அவர்கள் அங்கேயே வெளிப்படையாக இருக்கிறார்கள். மக்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். அவர் தனது தொழில் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு முதலீட்டையும் ஒன்றாக இணைப்பது மிகவும் கடினம். முட்டாள்தனமான தேர்வுகள், அசிங்கமான வணிகங்கள், மோசமான கையகப்படுத்துதல் பற்றி யாரும் பேசுவதில்லை. ஆனால் அவை பஃபெட்டின் கதையின் ஒரு பெரிய பகுதியாகும். அவை வால் உந்துதல் வருவாயின் மறுபக்கம். 2013ஆம் ஆண்டில் பெர்க்ஷயர் ஹாத்வே பங்குதாரர் கூட்டத்தில் வாரன் பஃபெட் தனது வாழ்நாளில் 400 முதல் 500 பங்குகளை வைத்திருப்பதாகவும் அவற்றில் 10 பங்குகளில் தனது பெரும்பாலான பணத்தை சம்பாதித்ததாகவும் கூறினார். சார்லி முங்கர் பின்வருமாறு கூறினார், பெர்க்ஷயரின் சிறந்த முதலீடுகளில் சிலவற்றை மட்டுமே நீங்கள் அகற்றினால் அதன் நீண்ட கால சாதனை மிகவும் சராசரி. ஒரு முன்மாதிரியின் வெற்றிகளுக்கு நாம் சிறப்பு கவனம் செலுத்தும்போது அவர்களின் ஆதாயங்கள் அவர்களின் செயல்களில் ஒரு சிறிய சதவீதத்திலிருந்து வந்தவை என்பதை நாம் கவனிக்கவில்லை. இது நமது சொந்த தோல்விகள், இழப்புகள் மற்றும் பின்னடைவுகளை நாம் ஏதோ தவறு செய்கிறோம் என்று உணர வைக்கிறது. ஆனால் எஜமானர்களைப் போலவே அடிக்கடி நாம் தவறாகவோ அல்லது சரியாகவோ இருக்கலாம். அவர்கள் சரியாக இருந்தபோது அவர்கள் மிகவும் சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களைப் போலவே அடிக்கடி தவறாக இருந்திருக்கலாம். நீங்கள் சரியாக இருக்கும்போது எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள், தவறாக இருக்கும்போது எவ்வளவு இழக்கிறீர்கள் என்பது முக்கியம் என்று ஜார்ஜ் சொரஸ் ஒருமுறை கூறினார். நீங்கள் பாதி நேரம் தவறாக இருக்கலாம், இன்னும் ஒரு செல்வத்தை சம்பாதிக்கலாம். நமது விண்மீன் மண்டலத்தில் 100 பில்லியன் கிரகங்கள் உள்ளன. நமக்குத் தெரிந்தவரை புத்திசாலித்தனமான வாழ்க்கை கொண்ட ஒன்று மட்டுமே உள்ளது. நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்பது நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய மிக நீளமான வால் விளைவாகும். இது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய விஷயம். அடுத்து, பணம் எவ்வாறு உங்களை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றும் என்பதை பார்ப்போம்.